ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த நபர் சொல்றாரு, இந்த மாதிரி அம்மாவோட சாபம் உங்களுக்கு இருக்கு, அப்பாவோட சாபம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்தை சொல்லுவாரு. நாம நினைப்போம், எப்படி அம்மாவோட சாபமே நமக்கு இருக்குமா, என்ன ஏது அப்படின்னு நினைப்போம். எதற்காக அப்பாவோட சாபம் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம நினைப்போம். வாக்கிங் லைவ் இருக்கு, டைரக்டா உங்களோட தான் பேசலாம். என்னோட பேசணும் அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், பிளட் குரூப், வீடு என்ன ஃபேஸிங் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் முதல்ல அனுப்பணும். என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத நீங்கள் குறித்து அனுப்பணும். அதுக்கு முன்னாடி 9944439027 ஆர் 9842710027 அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ப்ரேயர் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். நமஸ்காரம் மவ சிவ அசியசி மவ சிவ. இயற்கையாகவே நாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த நபர் சொல்றாரு, இந்த மாதிரி அம்மாவோட சாபம் உங்களுக்கு இருக்கு, அப்பாவோட சாபம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்தை சொல்லுவாரு. நாம நினைப்போம், எப்படி அம்மாவோட சாபமே நமக்கு இருக்குமா, என்ன ஏது அப்படின்னு நினைப்போம். எதற்காக அப்பாவோட சாபம் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம நினைப்போம். இந்த அம்மாவோட சாபம் இருக்கு அப்படின்னா எப்படி, ஹவு வி கேன் ஐடென்டிஃபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் இருந்தால், எந்த இடத்துல சந்திரன் இருக்கோ இந்த சந்திரனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாவ கிரகங்கள் ராகுவோ கேதுவோ சனி பகவானோ இருக்கப்பட்டால் அம்மாவோட சாபம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த சாபத்தை குறைக்கிறதுக்கு நம்ம ராமேஸ்வரம் போய் கடல்ல குளிக்கலாம். அப்படி இல்லை என்றால் இந்த பெரிய குளத்தில் அமைந்துள்ள தேனி பெரிய குளத்தில் அமைந்துள்ள மகாலட்சுமி தீர்த்த கிணற்றில் அந்த தண்ணீரை கொண்டாந்து தலை மேல புரோச்சனை பண்ணிக்கலாம். அந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை வீட்டுக்கு கொண்டாந்து நம்ம புரோச்சனை பண்ணோம். நமக்கும் தலை மேல புரோச்சனை பண்ணிட்டு அப்போ லக்ஷ்மி காயத்ரிய திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை படிக்கணும். ஒரு பாட்டில்ல தண்ணியை கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு தலையில தெளிச்சுட்டு, நான் சுத்தமா குளிச்சுட்டு தலையில தெளிச்சுட்டு திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி காயத்ரிய இவங்க பாராயணம் செஞ்சால் அம்மாவோட சாபம் குறையும். அல்லது இந்த அவங்க பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 4வது நட்சத்திரம், இப்போ அஸ்வினியில பிறந்திருக்காங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, அப்போ அந்த 4வது நட்சத்திரம், அந்த 4வது நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஒரு வெள்ளி டம்ளர்ல பாலை நிறைச்சி சந்திரச நடந்திருந்தாலும் சரி, அப்போ இந்த சந்திரனோட பேர் உள்ளவர்கள் யாரு, ராமச்சந்திரன், பாலச்சந்திரன், மனோகரன் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம தானமா அந்த பால் வந்து கொடுக்கணும். முடிஞ்சா வெள்ளி டம்ளரோட கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் குடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி பேர் உள்ளவங்களுக்கு இவங்க பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 4வது நட்சத்திர நாளில் வெள்ளி டம்ளர்ல பால் நிறைச்சி இந்த சந்திரனோட பேர் உள்ளவர்கள் ராமச்சந்திரன், பாலச்சந்திரன், மனோகரன் அப்படிங்கிறவளை வந்து வீட்டுக்கு வர வச்சு அவங்க கையால் நம்ம கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு அந்த தோஷம் விலகும் அப்படிங்கிற கருத்து இருக்கின்றது. இது வந்து என்னன்னு கேட்டா அம்மாவோட சாபம் உள்ளவர்களுக்கு. அதே என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பாவோட சாபம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு துலா ராசி இருக்கு இல்லையா, அந்த துலாவில் போய் என்னன்னு கேட்டா சூரியன் உக்காந்துட்டு, துலாவில் போய் சூரியன் உக்காந்துட்டு 2 பக்கமும் என்னன்னு கேட்டீங்கன்னா பாவகிரகங்கள், எது ராகுவோ கேதுவோ அல்லது வந்து சனி பகவானோ அந்த பாவகிரகங்கள் போய் உட்காந்து இருந்துச்சு அப்படின்னா அப்பாவோட தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சூரிய வழிபாடு செய்து விட்டு, என்னது சூரிய வழிபாடு செய்து விட்டு அதன் பிறகு என்னன்னு கேட்டா ஒரு சுத்திலையும் மலைகளா இருக்குன்னு அந்த மலைக்கு உள்ள இருக்கக்கூடிய சிவன் கோவில், அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்க கொஞ்சம் அந்த கோவிலுக்கு சில பணிகள் செய்யலாம், அல்லது இந்த கோவிலுக்கு ஏதாவது செய்யலாம், அல்லது வேதம் பயின்ற பிராமணருக்கு 6 பேருக்கு பசு தானம் செய்யப்பட வேண்டும். இது மாதிரி செய்யும் பொழுது அப்பாவோட சாபம் குறையும் கணக்கு இருக்கு. இது ரொம்ப பக்கமா நாங்க போக முடியாது, ரொம்ப பக்கமா இருக்கிற இடமா எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க சார், போங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பெரிய குளத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மகாலட்சுமி தீர்த்த கிணத்துல இருந்து ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு வீட்டில் நம்ம புரோச்சனம் பண்ணிக்கணும். தலைமலையை நம்ம வந்து தெளிச்சுக்கணும். தெளிச்சுட்டு சூரிய காயத்ரியை நம்ம படிக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் அப்பாவோட சாபம் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு.
நம்பிக்கை இருப்பின் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உண்மையாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மாவ சிவ.